ஒன்று கூடுவோம் இலங்கை அமைப்பின் முகப்புத்தக பக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும், திறமையான இளைஞர்கள் நாட்டுக்காக எனும் துணைப்பொருளில் நெல்சன் மண்டேலா அவர்களின் உன்னதமான கூட்டுக்கு நாங்கள் திறமையான இளைஞர்களை எமது நாட்டுக்காக உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளில் நிகழ்நிலையான செயலமர் தொடர்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் 5 பல்துறை கொண்ட ஆளுமைகளூடாக 5 நிகழ்நிலையான செயலமர்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் இதுவரைக்கும் அடிப்படை சுகாதாரம், அதே போன்று அடிப்படை தகவல் தொழில்நுட்பம், உளவியலின் தாக்கம், அதே போல சூழல் பாதுகாப்பு மற்றும் அரசியலமைப்பு போன்ற தலைப்புகளில் நிகழ்நிலையான செயலமர்வுகளை நாங்கள் நடத்தி முடிக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களுடைய நிகழ்நிலையான செயலமர்வு தொடரின் இறுதி செயலமர்வுக்கு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சட்டம் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் விடயமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் சட்டத்தை நாங்கள் தெரியாது, ஒரு குற்றம் இழைக்கும் போது சட்டம் உங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பொறுப்பானவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு இந்த அடிப்படை சட்டங்கள் தொடர்பான அறிவை நாங்கள் வழங்க வேண்டும். அதனூடாக திறமையான இளைஞர்களை எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற துடிப்படையில் அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் இன்று நிகழ்நிலையான இந்த செயலமர்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த செயலமர்வை நடத்தி செல்வதற்காக எங்களுடைய வளவாளர் நாங்கள் வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய வளவாளரை நாங்கள் பெரிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது நம்புகின்றேன். ஏனென்றால் இலங்கையில் மாத்திரமல்லாது சர்வதேச ரீதியிலான ஒரு புகழ்பெற்ற சர்வதேச ரீதியான ஒரு அடையாளம் கொண்ட நபரை தான் நாங்கள் இன்று வளவாளராக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்காக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இலங்கையில் இருக்கின்ற ஒரு சட்ட மாமேதை, சட்டத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு நபர் என்று கூட சொல்லப்படும் நபர். அதே போன்று அவருடைய பல்வேறு சட்டமூலங்கள் இன்று சட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அண்மையிலும் கூட அவசர கால பொது சுகாதாரம் என்ற அவரால் முன்மொழியப்பட்ட, அவரால் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சட்டமூலம் என்று சட்டமாக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பல்துறை ஆளுமை கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அதே போன்ற ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஐயா அவர்களை நிகழ்வை கொண்டு நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எல்லாவற்றுக்கும் பங்கு பெற்றவர்களுடைய இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். 7 மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிகழ்வு ஏறத்தாழ அரை மணி நேரம் தாமதமாகியதற்கு நான் தான் காரணம். ஒரு நேர்காணல் ஒன்றுக்கு நான் இணங்கியிருந்தேன் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். ஆனால் அவர்கள் அதனை முடித்து கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். விட்டிருந்தால் இன்னொரு 1 மணி நேரம் போயிருக்கும் போல இருக்கு. ஆகையினாலே பொறுமையாக அனைவருக்கும் அனைவரிடத்திலேயும் முதலில் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அடிப்படையான சட்டங்கள் அல்லது சட்ட அடிப்படை என்றால் என்ன என்று நாங்கள் ஆராய்கிற போது இலங்கை ஒரு தனித்துவமான ஒரு நாடாக தென்படுகிறது. உலக நாடுகளிலே இன்றைக்கு சட்ட வரைமுறையை, அந்த நாட்டிலே இருக்கிற சட்ட முறைமைகளை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, நான் முதல்ல அது ஆங்கிலத்திலே சொல்லி தமிழ் சொல்களை சொல்கிறேன். ஒன்று காமன் லா கண்ட்ரிஸ் என்று சொல்லுவார்கள், பொது சட்ட நாடுகள். மற்றது சிவில் லா கண்ட்ரிஸ். சிவில் என்றதுக்கு தமிழ் சொல்லில, சிவில் என்று தான் சொல்லுவது. அல்லது அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பொது சட்ட முறைமையை கொண்ட நாடுகள் சட்டங்கள் இயற்றப்படலாம் பாராளுமன்றத்தாலே. ஆனால் அந்த நாட்டிலே சட்டம் என்று ஒரு குறித்த விடயத்தை பற்றி சட்டமென்றால் என்னவென்று அறிவதாக இருந்தால் அந்த
இயற்றப்பட்ட சட்டத்தை படித்து மட்டும் இதுதான் சட்டம் என்று தெரிந்து கொள்ள முடியாது. என்றால் அந்த சட்டத்துக்கு நீதிமன்றங்களினாலே வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நீதிமன்ற வியாக்கியானங்களும் நாட்டினுடைய சட்டம். அப்ப ஒரு குறித்த சட்டம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் நீதிமன்ற வியாக்கியானம் இல்லை, இது சட்டத்தை ஆற்றியவர்களுடைய எண்ணம் இப்படியாகத்தான் இருந்திருக்கிறது, இது எழுத்திலே இருக்கிறதை அப்படியே நாங்கள் எடுக்க முடியாது, இதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொன்னால் அதுதான் அதுக்கு பிறகு அதனுடைய சட்டம். அது பிறகு மாற்றப்படலாம், இன்னொரு நீதிமன்ற தீர்ப்பு அதனை மாற்றலாம். அது இந்த பொது காமன் லா கண்ட்ரிஸ் என்கின்ற வகையிலே அடங்கும். சிவில் லா கண்ட்ரிஸ் என்று சொன்னால் அங்கே நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு இடமில்லை. நீதிமன்ற தீர்ப்பு அது அந்த நீதிமன்ற வழக்கிலே தான் அந்த தீர்ப்பு செல்லுபடியாகுமே தவிர அது ஒரு இன்னொரு வழக்கிலே அதனை காண்பிக்க முடியாது. ஆகவே அந்த என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம். அது ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கிலேயும் அதை வைத்துத்தான் வாதிட வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே அந்த நாடுகளிலே நீதிமன்ற வாதங்கள் அவ்வளவு கூடுதலாக நிலைப்பதில்லை, ஏனென்றால் அது எழுத்திலே இருப்பதுதான் சட்டம். ஆகவே அது நிறைவேற்றப்படும். இலங்கையை பொறுத்த வரையிலே இலங்கை ஒரு காமன் லா கண்ட்ரி, ஒரு பொது சட்ட நாடு. அப்படியாக இலங்கை வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, எங்களை இலங்கையை ஆண்ட காலனித்துவ நாடுகள். போர்த்துகேயர் ஆண்டார்கள். போர்த்துகேயர் ஆண்ட காலத்திலே சட்ட முறைமைகள் சாதாரணமாக நாட்டில் இருந்த சட்டங்கள் தான் வடிவிலே இருந்தன. சட்டங்கள் என்றால் முறைகள், வளமைகள் இருந்தன. அது அப்படியே பேணப்பட்டது. நீதிமன்றங்கள் உருவாக்கப்படவில்லை. ஆனால் ஒல்லாந்தர் இலங்கையை ஆண்ட காலத்திலே சில சட்டங்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதாவது தங்களுடைய நாட்டிலே இருந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தினார்கள். ஒல்லாந்து தேசத்திலே, நெதர்லாந்திலே அப்பொழுது அமுலிலே இருந்த சட்டத்தை ரோம டச்சு சட்டம் என்று அழைப்பார்கள். ரோம சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, ரோமன் லா. அந்த ரோம சட்டம் பின்னர் திரிவடைந்து ரோம டச்சு சட்டம் என்று ஆகியது. அந்த ரோம டச்சு சட்டத்தை எங்கே கண்டுபிடிப்பது என்று சொன்னால் சில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களிலே தான் அது இருக்கிறது. ஜூரிஸ் என்று நாங்கள் சொல்லுகிறவர்கள், அவர்களுடைய எழுத்திலே தான் இதுதான் சட்டம், இதுதான் இந்த சட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜோஹானஸ் ஃபுட் என்ற ஒருவர், வேன் லியூவன் என்ற ஒருவர், அப்படியாக ஒரு 3-4 ரோம டச்சு சட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் தான் அந்த சட்டத்துக்கான ஆதாரம். அது ஒரு பொது சட்டம். ஆகவே இலங்கையிலே பொது சட்டமாக ரோம டச்சு சட்டம் ஒல்லாந்தர் காலத்திலே நிலை கொண்டது. பிறகு ஆங்கிலேயர் வந்து ஒல்லாந்தரை துரத்திவிட்டு ஆங்கிலேயர் இந்த நாட்டை பிடித்த போது ஆங்கிலேய சட்டம் இலங்கை சட்டமாக மாறவில்லை. ஏனென்றால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னணி இருக்கிறது. இங்கிலாந்திலே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று, அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன்னதாக இங்கிலாந்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, கேம்பல் வர்சஸ் ஹால் என்கின்ற வழக்கிலே இங்கிலாந்திலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால், இங்கிலாந்து போய் ஒரு பிரதேசத்தை கைப்பற்றினால் அந்த பிரதேசத்திலே அதற்கு முன்னர் இருந்த சட்டம் தொடர்ந்து சட்டமாக பேணப்பட வேண்டும். ஆங்கிலேய சட்டம் அதனை புறந்தள்ளக்கூடாது. அங்கே இருந்த சட்டம் தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய சட்டமாக பேணப்பட வேண்டும் என்று ஆங்கில சட்டத்திலே இருக்கிறது. அந்த ஆங்கில சட்டத்திலே அது இருப்பதற்கு காரணம், இங்கிலாந்திலேயும் காமன் லா கண்ட்ரி, அதுவும் பொது சட்ட ஒரு வளமை உள்ள நாடு, அங்கே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அப்படி கொடுக்கப்பட்டபடினாலே அதுதான் ஆங்கிலேய சட்டம். அப்ப ஆங்கிலேய சட்டத்தை அமுல்படுத்துகிற போது இலங்கையிலே ஒல்லாந்தர் இங்கே கொண்டு வந்த ரோம டச்சு சட்டம் நிலை கொண்டு விட்டது. இதுல இன்னும் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் இருக்கிறது. ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றினது, முழு இலங்கையை கைப்பற்றினது 1800
98 போன்ற காலத்திலே தான் சட்டங்கள் இயற்றப்பட தொடங்கின. அதற்கு ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நெதர்லாந்து நெப்போலியனாலே கைப்பற்றப்பட்டது. நெதர்லாந்து நெப்போலியனாலே கைப்பற்றப்பட்ட உடனே நெப்போலியன் நெதர்லாந்திலே செய்தது என்னவென்று சொன்னால், அந்த நாட்டு சட்டத்தை மாற்றியமைத்தான். அந்த நாட்டு சட்டத்தை ஒரு பொது சட்ட நாடாக இருந்த ஒல்லாந்தை ஒரு சிவில் சட்ட நாடாக மாற்றினான். நெப்போலியனிக் கோட் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி அதுவரைக்கும் வளமையில் இருந்த ரோம டச்சு சட்டத்தை அகற்றி தன்னுடைய சட்டத்தை, நெப்போலியனிக் கோட் என்ற எழுத்திலான சட்டத்தை அவன் அங்கே அமுல்படுத்தினான். ஆனபடினால இன்றைக்கு நெதர்லாந்து ஒரு சிவில் லா கண்ட்ரி. அங்கே இருக்கிற சட்டம் வித்தியாசமான சட்டம். ஆனால் அந்த மாற்றம் ஒல்லாந்திலே ஏற்படுவதற்கு 2 வருடங்கள் 2-3 வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்த காரணத்தினாலே அவர்கள் ஒல்லாந்து ஆட்சியாளர்கள் இங்கே அனுமதித்த சட்டத்தை தான் தொடர்ந்து பேண வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே ரோம டச்சு சட்டம் இலங்கையிலே தொடர்ந்து தப்பி பிழைத்தது. ஆனால் அது உருவாக்கப்பட்ட நாடாகிய நெதர்லாந்திலே அது செத்துவிட்டது. தற்செயலாக நெப்போலியன் ஒரு 5 வருட காலத்துக்கு முதல் நெதர்லாந்தை கைப்பற்றி இருந்தால் நாங்களும் சிவில் லா கண்ட்ரியா இருந்திருப்போம். நாங்கள் காமன் லா கண்ட்ரியா இருந்திருக்க மாட்டோம். என்றால் ஆங்கிலேயர் இங்கே வந்தபோது ஒல்லாந்து நாட்டுடைய சட்டம் வித்தியாசமான சட்டமாக இருந்திருக்கும். ரோம டச்சு சட்டம் அல்ல, நெப்போலியனிக் கோடாக இருந்திருக்கும். ஆகவே இது என்னை பொறுத்தவரையிலே மிகவும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள். தற்செயலாக சரித்திரத்திலே தற்செயலாக கோயின்சிடன்ஸ் சொல்லுவார்கள், என்ன ஹிஸ்டாரிக் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படியாக தான் எங்களுடைய நாட்டு சட்டம் என்ன சட்டம் என்ற ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. ஒரு 2 வருட கால இடைவெளிக்குள்ளே வித்தியாசமாக இருந்திருக்கலாம். சரி, ஆங்கிலேயர் அப்ப இப்ப இன்றைக்கு ரோம டச்சு சட்டம் அதை உருவாக்கின நெதர்லாந்திலே கிடையாது, அது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இலங்கையிலேயும் தென்னாப்பிரிக்காவிலேயும் அது இன்னமும் தலைத்திருக்கிறது. அது ஆனபடினால தென்னாப்பிரிக்காவிலே கொடுக்கப்படுகிற நீதிமன்ற தீர்ப்புகள் இலங்கையிலே நாங்கள் நீதிமன்றங்களிலே எங்களுக்கு வலிச்சேர்க்கிற சமர்ப்பணங்களாக நாங்கள் மேற்கோள் காட்டலாம். ஏனென்றால் ரோம டச்சு சட்டத்தை பொறுத்தவரையிலே அது அமுல்ல இருக்கிற இன்னொரு நாடு, இன்னும் ஜிம்பாப்வேவிலேயும் இருக்கிறது. ஆனால் ஜிம்பாப்வே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வித்தியாசம். தென்னாப்பிரிக்கா தான் ஒரே ஒரு நாடு. ஆகவே அந்த ரோம டச்சு சட்டம் இருக்கிற இன்னொரு நாட்டிலே தீர்ப்புகளுடைய முன்மாதிரி என்னவன் என்பதை நாங்கள் இங்கே ரோம டச்சு சட்டம் அமுலிலே இருக்கிற விடயத்திலே நாங்கள் மேற்கோள் காட்டி அதன் வழியிலே எங்களுடைய நீதிமன்றங்களும் சில வழியிலே செல்லும். ரோம டச்சு சட்டம் மட்டுமல்ல எங்களுடைய நாட்டினுடைய சட்டம். அதற்கு காரணம், சட்டங்களை பிறகு எழுத்திலான சட்டங்களை இயற்றுகிற போது, எழுத்திலான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டால் அது இந்த பொது சட்டத்தை மேலோங்கும். எழுத்திலான சட்டத்தை நாங்கள் பல சட்டங்களை இயற்றி இருக்கிறோம். ஆங்கிலேயர் காலத்திலே தான் அது ஆரம்பமானது. அடிப்படையான பல சட்டங்கள் அந்த காலத்திலே இயற்றப்பட்டன, எழுத்திலான சட்டங்கள். அவை ஆங்கிலேய சட்டத்தை பின்பற்றி இயற்றப்பட்டவைகள். ஆகவே அதிலே ரோம டச்சு சட்டம் இல்லை, அது ஆங்கிலேய சட்டம். வாணிபம் சம்பந்தமான விடயங்களிலே 100% ஆங்கில சட்டம் தான் அமுலிலே இருக்கிறது. என்றால் இங்கே அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இயற்றப்பட்டால் அதற்கு சமாந்தரமாக அதே போன்ற சட்டம் இங்கிலாந்திலேயும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அங்கே இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்துவோம்.
இன்னும் ஒரு சட்டமும் ஆங்கிலேயர் ஆரம்ப காலத்திலே ஏற்றினார்கள். ரிசெப்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லா இன்டு சிலான், அதாவது ஆங்கிலேய சட்டத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதென்ற ஒரு ஒரு எழுத்திலான சட்டத்தையும் ஏற்றினார்கள். சிவில் லா ஆர்டினன்ஸ் என்று அதற்கு பெயர். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது சில சில விடயங்கள் சம்பந்தமாக காப்புறுதி, மற்றது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்த வணிக துறை சம்பந்தமான பல விடயங்கள் நிரலாக கொடுத்து, இந்த விடயங்களிலே இங்கிலாந்திலே ஒரு குறித்த நாளிலே எது சட்டமோ அதுதான் இலங்கைக்கான சட்டமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்தந்த விடயங்களிலே இங்கிலாந்திலே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அதுதான் இன்றைக்கு இலங்கையினுடைய சட்டம். அது இன்றைக்கும் அமுலிலே இருக்கிறது. ஆகவே இங்கே எழுத்திலான சட்டங்கள் இயற்றப்பட்ட முறையிலே மட்டுமல்ல, சில குறித்த விடயங்கள் சம்பந்தமாக இங்கிலாந்திலே இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பும் நேரடியாக இலங்கையினுடைய சட்டமாக மாறுகிறது. அதற்கு மேலதிகமாக எங்களிடத்திலே தனியார் சட்டங்கள் இருக்கின்றன. தனியார் சட்டங்களை பொறுத்தவரையிலே தேசவளமை, முஸ்லிம் சட்டம், கண்டிய சட்டம், முக்குவா சட்டம் என்ற சட்டங்கள் இருக்கின்றன. அது வளமை காரணமாக ஏற்பட்டதை இலங்கையிலே சட்டத்திலே அதனை ஏற்றுக்கொண்டு அந்த குறித்த மக்களுக்கு அல்லது அந்த குறித்த பிரதேசங்களுக்கு அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும். முக்குவ சட்டம் இப்பொழுது பாவனையில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் மற்ற 3 சட்டங்களையும் பொறுத்தவரையிலே அவைகள் பாவனையில் உள்ளன. அந்த சட்டங்களுக்குள்ளே அடங்காதவர்களுக்கு எது சட்டம் என்று கேட்டால் அது ரோமன் டச்சு சட்டம். ஆகவே தனியார் சட்டங்களிலேயும் 4 வகையான சட்டங்கள் இன்றைக்கு அமுலில் இருக்கின்றன. ஒரு குறித்த பிணக்கு சம்பந்தமாக எந்த சட்டம் அமுலிலே இருக்கிறது என்ற கேள்வி முதலிலே பிரதானமான கேள்வியாக எழும். தேச வளமை சட்டம் இவருக்கு பொருந்துமா இல்லையா என்று அதை குறித்தே ஒரு நீண்ட நீதிமன்ற வழக்கொன்று செல்லலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம். தேச வளமை இவருக்கு பொருந்துமா இல்லையா, வடக்கு மாகாணத்தை விட்டு வெளியே வந்து வேறு இடத்திலே வசிக்க தொடங்கிவிட்டார், அங்கே அவருக்கு காணி பூமி எதுவும் இல்லை என்றால் தொடர்ந்து தேச வளமையினாலே ஆளப்படுகிறாரா இல்லையா என்பது ஒரு சட்ட கேள்வி. தனியார் சட்டங்கள்ல அப்படியான கேள்விகள் இருக்கின்றன. முஸ்லீம் சட்டம் ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா, அவர் அதை விட்டு வெளியே வர முடியுமா இல்லையா. கண்டிய சட்டம் அப்படியானது, அது பிரதேச சட்டம், டெரிட்டோரியல் லா, அது அப்படியானது. அதிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன, திருமணம், விவாகரத்து போன்ற விடயங்கள். ஆகவே எங்களுடைய நாட்டிலே இருந்து உலகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு ஸ்தானத்தை வகித்த உலக நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்த ஜட்ஜ் கிறிஸ்டோபர் வீரமந்திரி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இலங்கையை பொறுத்த வரையிலே சட்டங்கள் போதாமையினாலே நாங்கள் வெட்கப்பட வேண்டியது இல்லை, சட்டங்கள் கூடினதினாலே தான் நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறார். ஸ்ரீலங்கா இஸ் நாட் எம்பரஸ்ட் பை த paucity of laws, but rather it is embarrassed by the number of laws that apply in Sri Lanka. ஆகவே அந்த ரிச்னஸ், அதாவது இந்த சட்டங்களுடைய பிரவாகம், அதனுடைய நன்மைகள் பல பல கோணங்களிலே இருந்து எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றன. உள்நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் தேச வளமை, கண்டிய சட்டம் என்று சொல்லலாம். ஒரு மதம் சார்ந்த சட்டமாக முஸ்லீம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரோமன் டச்சு சட்டம் வேற எந்த சட்டமும் இல்லாத சமயத்திலே ரோமன் டச்சு சட்டம் தான் அமுல்படுத்தப்படும். அப்படியான நாங்கள் எந்த நேரத்திலேயும்
சாரக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. ஆங்கிலேய சட்டம் பின்னாளிலே வந்ததாக இருந்தாலும் இன்றைக்கு பெரும்பாலான எங்களுடைய ஈடுபாடுகளுக்கு ஆங்கிலேய சட்டம் பொருத்தமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர் இலங்கையை ஆண்ட காலத்திலே அவர்கள் இந்தியாவையும் ஆண்டார்கள். இந்தியாவிலேயும் இதே மாதிரியான சட்டங்களை இயற்றினார்கள். இங்கே இயற்றின சட்டங்களைப் போல அங்கே இயற்றினார்கள். ஆகவே சிவில் நடவடிக்கை சட்டக்கோவை, சிவில் ப்ரொசீடியர் கோட், குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை, கிரிமினல் ப்ரொசீடியர் கோட், இங்கிலாந்திலும் இலங்கையிலும் இங்கிலாந்துல அல்ல, இந்தியாவிலும் இலங்கையிலேயும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்குது. ஒரே மாதிரியான சட்டங்கள், எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ், சாட்சி சட்டக்கோவை, அதுவும் இந்தியாவிலே இருப்பதும் இலங்கையில் இருப்பதும் ஒரே மாதிரியானதாக இருப்பது. ஒரே மாதிரியான சட்டங்கள் இருக்கிற காரணத்தினாலே இங்கேயும் அங்கேயும் இருக்கிற வழக்கு தீர்ப்புகள் ஒன்றுக்கொன்று பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இந்திய வழக்கு தீர்ப்புகளும் நாங்கள் அடிக்கடி இங்கே எங்களுக்கு ஆதாரமாக சமர்ப்பணங்களிலே காண்பிப்பது வழக்கம். அது எங்களுடைய நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாவிட்டாலும் பெரும்பாலும் அதில் இருக்கிற நியாயங்கள் இங்கே பொருத்தமானதாக அமையும். ஆகவே அடிப்படையிலே எங்களுடைய நாட்டினுடைய சட்டம் என்னவென்று நாங்கள் கேட்கிற போது வேறு சில நாடுகளைப் போல இலகுவாக இதுதான் சட்டம், இதுதான் இதிலே இருக்கிறது, இதை படித்தால் இதுதான் இதிலே இருக்கிறது என்று இலங்கையை பொறுத்தமட்டிலே சொல்ல முடியாது. ஒரு குறித்த பிணக்குக்கு எந்த சட்டம் அமுலிலே இருக்கிறது என்பதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். பேங்க் ஆஃப் சிலான் வர்சஸ் டிகாஸ்டா என்ற ஒரு வழக்கு 60ஆம் ஆண்டுகளிலே நடந்த ஒரு வழக்கிலே ஒரு வங்கி செக் காசோலை ஒன்றை மாற்றுவதற்கு கொடுத்த போது நடந்த மோசடி சம்பந்தமான ஒரு சிவில் வழக்கிலே அந்த ஒரு கொடுக்கல் வாங்கலிலே கூட ஒரு பகுதிக்கு ஆங்கில சட்டம் பொருத்தமானது என்றும் இன்னொரு பகுதிக்கு ரோம டச்சு சட்டம் பொருத்தமானது என்றும் தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆகவே ஒரே விடயத்திலே கூட சில வேளைகளிலே 2 வித்தியாசமான சட்டங்கள் சேர்ந்து செயற்படுகிற ஒரு பாங்கும் இருக்கிறது. ஆகவே சட்டம் படிக்க விரும்புகிறவர்கள் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது வருடத்திலே இந்த லீகல் ஹிஸ்டரி அண்ட் லீகல் சிஸ்டம் என்ற ஒரு பாடம் இருக்கும். எங்களுடைய சட்ட சரித்திரமும் அதனுடைய நிறுவனங்களும் என்று படிக்கிற போது இந்த அடிப்படை விடயங்கள் மிக மிக முக்கியமானதாக நாங்கள் கருத வேண்டியது ஒன்றாக இருக்கும். இன்னொரு விடயம் அரசியலமைப்பு. நாட்டுக்கு ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சுதந்திரம் பெற்ற நாடுகள் எல்லாவற்றிலேயும் 40ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு உருவானது. இங்கிலாந்திலே ஒரு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு கிடையாது. ஆனால் இங்கிலாந்து காலனித்துவ அரசாக இருந்து அதிலே இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகளுக்கு இங்கிலாந்தே ஒரு அரசியலமைப்பை கொடுத்த வரலாறுகள் இருக்கின்றன. இலங்கைக்கும் அப்படியாக இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தான் எங்களுடைய முதலாவது அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது. இலங்கை பாராளுமன்றத்திலே அல்ல, இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தான் அது நிறைவேற்றப்பட்டது. சிலான் இண்டிபெண்டன்ஸ் ஆர்டர் இன் கவுன்சில், அதாவது சுதந்திரம் கொடுத்த சட்டம், சிலான் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் இன் கவுன்சில், அது அங்கே நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதைத்தான் நாங்கள் சோல்வரி அரசியல் அமைப்பு என்று சொல்லுகிறோம். என்றால் அதை வரைந்தவர் சோல்வரி பிரபு. அப்போ எங்களுடைய நாட்டிலே இருந்த அரசியல் அமைப்பு எங்களுடைய நாட்டிலே உருவாக்கப்படவில்லை, இங்கிலாந்திலே உருவாக்கப்பட்டது. 47ஆம் ஆண்டிலே இருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் அதுதான் எங்களுடைய அடிப்படை சட்டமாக இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரையிலே அப்படியாக இருக்கவில்லை. இங்கிலாந்திலே அது வரையப்படவில்லை. 47ஆம் ஆண்டு சுதந்திரம் கொடுத்த பிறகு அவர்கள் ஒரு அரசியலமைப்பு சபையை உருவாக்கி 3 வருட காலம்
அதிலே விவாதித்து கலாநிதி அம்பேத்கர் தலைமையிலே 50ஆம் ஆண்டு தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அரசியலமைப்பு பின்னணி எப்படியானதாக இருந்தாலும் அரசியலமைப்பு நாட்டினுடைய அடிப்படை சட்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலே 50ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அரசியலமைப்பு இன்றைக்கும் அமுலிலே இருக்கிறது. அதிலே மாற்றம் கிடையாது. ஆகவே சுதந்திரத்துக்கு பிறகு அவர்களாக உருவாக்கிய அரசியலமைப்பின் அடிப்படையிலே செயற்படுகிறார்கள். அதுதான் அனைத்தையும் மேலோங்குகிற சட்டமாக இருக்கிற காரணத்தினாலே வேறு சட்டங்கள் ஏதும் இயற்றப்பட்டால், மாநிலங்களிலே அல்லது மத்தியத்திலே ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டால் பல வருடங்களுக்கு பிறகு கூட ஒரு நீதிமன்றத்திலே அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானதாக இருக்கிறது என்று வாதிடலாம். அப்படி வாதிட்டு வெற்றி கண்டால் அந்த சட்டம் பலனற்று போய்விடும். என்றால் அரசியலமைப்புக்கு முரணாக இந்த சட்டமும் இருக்க முடியாது. மீயுயர் தன்மை, அரசியலமைப்பினுடைய மீயுயர் தன்மை இந்தியாவிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் அமெரிக்க நாட்டினுடைய நிலப்பாடு. எப்பொழுதும் அரசியலமைப்புக்கு மாறாக ஒரு சட்டம் இருந்தால் அது 100 வருஷத்துக்கு பிறகும் அது தவறான சட்டம் என்று தீர்ப்பொன்றை பெறலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே அப்படியான சூழ்நிலை இருந்தது. அதாவது 47ஆம் ஆண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது அரசியலமைப்பிலே அப்படியான சூழ்நிலை இருந்தது. சட்டங்களை நாங்கள் தவறென்று சவால் விடக்கூடிய தருணங்கள் இருந்தன. ஆனால் 72ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு அது எங்களுடைய சொந்த யாப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதிலே ஒரு சட்டம் தேசிய அரசு பேரவையிலே இயற்றப்பட்டால் அதை கேள்விக்குட்படுத்த முடியாது. அரசியலமைப்பு உயர் தன்மை கொண்டது என்று வார்த்தைகளிலே சொல்லப்பட்டாலும் அரசியலமைப்பினுடைய உயர் தன்மையையும் மீறினதாக சட்டங்கள் இயற்றப்படலாம். அதை ஒன்று செய்ய முடியாது. 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தற்போது அமுலிலே இருக்கிற எங்களுடைய அரசியலமைப்பை பொறுத்தவரையிலே, இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பை பொறுத்தவரையிலே நிலைமை இப்பொழுதும் அப்படித்தான். ஆனால் அது இயற்றப்படுவதற்கு முன்னர், ஒரு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னர் அது அரசியலமைப்புக்கு ஒவ்வாடதா இல்லையா என்ற கேள்வியை கேட்க முடியும். ஆகவே ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு முதலாம் வாசிப்பு முடிந்த ஒரு வார காலத்துக்குள்ளே யாராவது ஒரு பிரஜை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இந்த சட்டத்திலே இருக்கிற சில உறுப்புரைகள் அல்லது இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு மாறானது என்று விவாதிக்க முடியும். அதிலே நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியிலே அமுல்படுத்தப்படும். ஆனால் அரசியலமைப்புக்கு முரணானது என்று சொன்னாலும் கூட, உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கூட 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றினால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்கு பிறகு அந்த முரணான சட்டம் கூட வலுவான சட்டமாக அமுலிலே இருக்கும். அரசியலமைப்பிலே ஒரு சில உறுப்புரைகள் இருக்கின்றன, 3/2 பெரும்பான்மையோடும் அதனை மீற முடியாது. அந்த உறுப்புரைகளை, அடிப்படையான சில உறுப்புரைகள். ஆனால் அதை கூட மீற வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றிவிட்டு அதுக்கு பிறகு மக்கள் தீர்ப்புக்காக சர்வஜன வாக்கெடுப்பிலேயும் அது நிறைவேற்றப்பட்டால் அது சட்டமாகும். தற்போது 20வது திருத்தத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு புதிய விடயம் என்னவென்றால், பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிராகரித்தாலும், பாராளுமன்றம் வாக்களித்து ஒரு சட்ட மூலத்தை நிராகரித்தாலும் ஜனாதிபதி அந்த சட்ட மூலத்தை மக்களுடைய வாக்கெடுப்புக்காக, சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை முன்வைக்க முடியும். அதிலே அது நிறைவேற்றப்பட்டால் அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அரசியலமைப்புக்கு முரணான விடயங்களும் சட்டமாக ஆக்க முடியும். ஆகையினாலே இலங்கையிலே அரசியலமைப்பின் மீயுயர் தன்மை என்பது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கிறதே தவிர அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே அல்ல, அமெரிக்காவிலே, இந்தியாவிலே இருப்பதை போன்று நடைமுறையிலே அதனுடைய மீயுயர் தன்மையை நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது.
நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் அடிப்படையான சில விஷயங்கள். எங்களுடைய சட்டத்தின் அடிப்படை இது. இந்த சட்ட பின்புலங்கள் இருக்கின்றன. அரசியலமைப்பு அடிப்படை சட்டம் என்றாலும் அதனுடைய நடைமுறையிலே அது என்ன எப்படியானதாக இருக்கிறது என்ற விடயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். கேள்விகள் விளக்கங்கள் தேவையாக இருந்தால் அதை யாராவது நெறிப்படுத்தினால் நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நன்றி. நன்றி சார். இதுல பங்கு பெற்றிருக்காங்க. உங்களோட கேள்விகளை உங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களிடம் கேட்கலாம். ஒரு கேள்வி வந்திருக்கிறது, இந்த சட்டமூலம் என்றால் என்னவென்று. ஒரு சட்டமூலத்தை எப்படி ஒரு சாதாரண ஒருவர் காண முடியும் என்று கேட்கிறார். சட்டமூலம் என்றால் ஒரு வரைவு, முன்வரைவு. அதனை பாராளுமன்றம் 2வது வாசிப்பிலே நிறைவேற்றுகிற போதுதான் அது சட்டமாகும். அது வரைக்கும் அது சட்டமூலம். அந்த சட்டமூலம் முதலிலே வர்த்தமானிலே பிரசுரிக்கப்படும். வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டால் எவரும் அதனை வாங்கி படிக்கலாம். வர்த்தமானிலே பிரசுரித்த பிறகு 2 வார காலத்துக்கு பிறகுதான் பாராளுமன்றத்திலே 1வது வாசிப்புக்காக அது முன்வைக்கப்படலாம். ஆகவே அந்த 2 வார காலத்துக்குள்ளே அதனை எவரும் படிக்க முடியும். பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு 1 வார காலத்துக்குள்ளே அது அரசியலமைப்புக்கு முரணானது என்று யாராவது பிரஜையை கருதினால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனுவை 7 நாட்களுக்குள்ளே தாக்கல் செய்ய வேண்டும். அது தாக்கல் செய்தால், யாராவது ஒருவர் தாக்கல் செய்தால் 3 வார கால அவகாசம் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை கொடுக்கும்படி. அது வரைக்கும் பாராளுமன்றத்திலே 2ஆம் வாசிப்புக்கு எடுக்க முடியாது. ஆனால் ஒருவரும் அதனை சவாலுக்கு உட்படுத்த விட்டால் உடனடியாக அந்த 1 வார காலம் முடிவடைந்த பிறகு பாராளுமன்றம் அதனை 2ஆம் வாசிப்புக்காக எடுக்கலாம். 2ஆம் வாசிப்பிலே அது நிறைவேற்றப்பட்டால் அது சட்டமாக மாறும். ஆகையினாலே சட்ட மூலம் என்பது சட்டமாக வருவதற்கு முதல் இருக்கிற வரைவு. வணக்கம் சார், நான் ஜோபிரகாஷ் பேசுறேன். என்னன்னு சொன்னா, ஒரு நாடு ஒரு சட்டம் என்று இலங்கை அரசாங்கம் சொல்றது தேசிய வளமை சட்டம், முஸ்லிம் சட்டம் அதெல்லாம் நீக்கிறதுக்காகவா சார்? இருக்கலாம். அவர்கள் அப்படியான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள், இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் அதை பற்றி அவர்கள் பேச தொடங்குகிற போது நாங்களும் உடனடியாக சொல்லியிருக்கிறோம், அப்படியானால் கண்டிய சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன கையோடு அந்த கோஷத்தை கைவிட்டு விட்டார்கள். ஏன்னால் கண்டிய சட்டத்தை நீக்க தொடங்கினால் கண்டிய சிங்கள மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆகையினாலே அது வராது. ஆனால் இந்த தனியார் சட்டங்களிலே இருக்கிற பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே அதற்கு நாங்கள் சென்ற தடவை அரசியலமைப்பை உருவாக்குகிற முயற்சியிலே நாங்கள் சொன்னது என்னவென்றால், அரசியலமைப்பிலே சமத்துவத்துக்கு மாறாக ஏதாவது சட்டம் இருந்தால், ஈக்குவாலிட்டி, சமத்துவத்துக்கு மாறாக ஏதாவது சட்டம் இருந்தால் அது செல்லுபடியாகாது என்ற ஒரு வாசகத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டங்களிலே இருக்கிற ஆண் பெண் சமத்துவத்துக்கு மாறான விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த பயங்கரவாத சட்டம் என்றது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி முடிவாக தீர்மானிக்கலையா சார்? பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வந்த போது 79ஆம் ஆண்டு அது 6 மாத காலத்துக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிறகு ஒவ்வொரு 6 மாத காலம் அது நீடிக்கப்பட்டு பிறகு 82ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்தில் அந்த தற்காலிக ஏற்பாடு இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் நிரந்தரமான சட்டமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த சட்டத்தின் அந்த பெயரை அவர்கள் மாற்றவில்லை. இப்பொழுதும் பயங்கரவாத தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் என்றுதான் அந்த சட்டத்துக்கு பெயர் இருக்கிறது. அப்படினால் அது இப்பொழுது நிரந்தரமான சட்டமாக இருக்கிறது. ஆனால் அதனை மாற்றியமைக்க வேண்டும், அதனை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற கோஷம் பலமாக எழுந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார்.
ஹலோ. கேளுங்க, நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. அதாவது முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை தனியா அந்த பொதுவான சட்டத்துங்களை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க தானே, அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் முஸ்லிம் பெண்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சென்ற தடவை பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு பேரவை கூட்டங்கள் நடத்தின போது எல்லா முஸ்லிம் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அதனை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். முஸ்லிம் ஆண்கள் அதற்கு சார்பாக இருக்கவில்லை, மாற்ற வேண்டாம் என்று இருந்தார்கள். என்றால் ஆண் மேலாதிக்கம், அந்த ஆணாதிக்கத்தை அவர்கள் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அதில் இருக்கிற குறைபாடுகள் என்னவென்று சொன்னால், வயது குறைந்த நிலையிலேயே திருமணம் முடிப்பது. இப்பொழுது இந்த நாகரிக உலகிலே ஒரு குறித்த வயதுக்கு முன்னர், அதாவது ஒருவர் தன்னை குறித்து அவர் தீர்மானங்கள் எடுக்கிற வயது வருவதற்கு முன்னதாக பலவந்தப்படுத்தி ஒருவரை திருமணம் முடித்து வைப்பதை தடுக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றது, இரு சாராருக்கும் சமமான உரிமை என்று சொன்னால் அதிலே இணக்கம் தெரிவிப்பது அந்த பெண்ணாக இருக்க வேண்டுமே தவிர பெண்ணுடைய பெற்றாராக இல்லை தகப்பனாக இருக்க முடியாது. ஆகவே அந்த பெண்ணும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு பிறகுதான் திருமணம் முடிக்க முடியும். அடுத்தது பெண்ணும் கைச்சாத்திட வேண்டும் என்கின்ற ஒரு தேவைப்பாடு கொண்டு வருவதாக இப்பொழுது இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. அடுத்தது நான் இருக்கிற கேள்வி வந்துட்டு என்னன்னு சொன்னா, இப்ப ஒரே நாடு ஒரு சட்டம்னு சொல்லும் பொழுது, இப்ப கூடுதலாக பார்க்க போனா இங்க இலங்கையில வந்துட்டு பௌத்தர்கள்ற மேலாதிக்கம் தான் கூட. அந்த ஒரே நாடு ஒரே சட்டம்னு சொல்லும் பொழுது சிறுபான்மையினத்துக்கு இதுல தாக்கம் எப்படி சார்? இல்ல, ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்ற போது இப்ப கிரிமினல் லா, அதாவது தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம் அப்படியானதாக தான் இருக்க வேணும். ஒருவருக்கு வித்தியாசம் இன்னொருவருக்கு வேறு சட்டம் என்று இருக்க முடியாது. பல இணைமான சட்டங்கள் ஒரே எல்லாருக்கும் சமமானதாக இருக்க வேணும். அது சட்டத்தினுடைய ஒரு அம்சமாக கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில தனியார் விவகாரங்கள்ல, திருமணம், மற்றது சொத்துக்களை எப்படி பரிமாறுவது என்ற தனிப்பட்ட விவகாரங்கள்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு முறைமை இருக்கலாம். ஆகவே அந்த வழக்கங்கள் பேணப்பட வேண்டும், அது மாற்றப்பட வேண்டிய தேவை இல்லை. அப்படினால்தான் இந்த தனியார் சட்டங்கள் இருப்பது நல்லது. ஆனால் தனியார் சட்டங்களில் இருக்கிற குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த தனியார் சட்டங்களுக்கு எதிராக எடுக்கப்படுற பிரச்சாரங்களை முறியடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி சரியானது. அந்த விவகாரங்களிலே தனியார் சட்டங்கள் தொடர்ந்து இருப்பது நல்லது. ஆனா இப்போதைய காலத்துல வந்துட்டு அதை வந்துட்டு, அதாவது இந்த தனியார் சட்டங்கள், சிறுபான்மையினத்துக்கான தனியார் சட்டங்களை ஒழிப்பதுதான் இன்றைய அரசாங்கத்திட நோக்கமாக இருக்குங்கிறது பொதுமக்கள் ஒரு ஆய்வு, ஒரு கண்ணோட்டமாக காணப்படுது. அப்படித்தான் இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை அவர்கள் திருத்தப்படும்போது, நான் முஸ்லிம்கள் என்று தனிப்பட்ட முறையில சொல்லல சார், நான் சொல்றேன் சிறுபான்மையின மக்கள் நான் உதாரணமாக சொல்றேன். முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை அவர்கள் ஒழிக்கவில்லை, அதுல திருத்தங்களை கொண்டு வரார்கள். அப்ப அந்த முன்னுதாரணத்துல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அரசாங்கம் அப்படியாக சிந்தித்திருந்தாலும் கூட அது அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது. சில பிற்போக்கான விடயங்களை மாற்றி அமைக்கிறது தான் அவர்களுக்கு முடியுமாக இருக்குது. என்னுடைய ஆலோசனை சிறுபான்மை சமூகத்தினருக்கு என்னவென்றால், தங்களுடைய சட்டங்கள்ல இருக்கிற இந்த பிற்போக்கான விடயங்களை நாங்களே திருத்தி அமைப்பதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்களே அதனை செய்தோமாக இருந்தால் அதில் ஒருவர் குறை கண்டுபிடிக்க முடியாது. தேச வளமையிலேயும் சில பிற்போக்கான விடயங்கள் இருக்கின்றன, அதை திருத்துவதற்கு நாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி சார். சார், இந்த சர்வதேச நீதிமன்றத்தால கொண்டு வர தீர்ப்புகள் இலங்கையை கட்டுப்படுத்த முடியுமா சார்? இலங்கை இல்ல, கட்டுப்படுத்தாது. அது சில நாடுகளோட சட்டத்துல சர்வதேச சட்டம்
அந்த நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்படாமலேயே அந்த நாட்டினுடைய சட்டமாகவே மாறிவிடும் என்ற ஏற்பாடு இருக்கிறது. அதை சொல்றது மோனிஸ்ட் கண்ட்ரிஸ் என்று. எங்கட சொல்றது டுவலிஸ்ட் கண்ட்ரியன். இந்த டுவலிஸ்ட் கண்ட்ரீஸ்ல சர்வதேச சட்டம் ஒன்று இருந்தால் அதை நாங்கள் எங்களுடைய உள்நாட்டு சட்டத்துக்குள்ள இன்னொரு சட்டமாக இயற்றுகிற வரைக்கும் அந்த சட்டம் இங்கே செயற்படாது. அதே மாதிரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று இருப்பது, ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். அது இலங்கைக்கு இப்போதைக்கு பொருத்தமற்றது என்னன்னு சொன்னால், ரோம் ஸ்டாட்யூட்னு ஒன்று இருக்குது, ரோம் சட்டம். அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்குத்தான் அந்த அந்த நீதிமன்றத்தில தீர்ப்புகள் நேரடியாக பொருந்தும். ஆனால் அந்த நாட்டினுடைய இணக்கத்தோடு அந்த நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்படி போனால் அந்த நீதிமன்றத்தில தீர்ப்பு அந்த நாட்டில் வலுப்பெறும். இல்லையென்றால் பாதுகாப்பு சபை, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தினால் அதுக்கு பிறகு அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அந்த நாடு சம்பந்தமான நியாயாதிக்கம் இருக்கும், அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படலாம். ஆனால் அந்த 3 வழிகள் இல்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில தீர்ப்புகள் இலங்கைக்கு பொருத்தமற்றது. சார், இன்னும் ஒரு கேள்வி சார். அதாவது இப்ப இலங்கையில அண்மை காலத்துல நடைபெற்ற ஒரு சம்பவம் நீங்க அறிந்திருக்கீங்க. ஜனாதிபதி ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு ஆளு, அதாவது அந்த மரண தண்டனையில இருந்தவர் விடுவித்திருக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார்? அதாவது அந்த அளவுக்கு ஜனாதிபதிக்கு இது அதிகாரம் இருக்கிறதா, இல்ல இதுல உள்நோக்கம் என்ன சார்? உங்களோட நோக்கம், அதாவது உங்களோட கருத்து இதை பத்தி என்னவா இருக்கு? எல்லா நாடுகளிலேயும் ஒரு விதமான விதிவிலக்கும் இல்லாமல் எல்லா நாடுகளிலேயும் நாட்டின் தலைவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் என்ன மாதிரியாக நீதிமன்றங்கள் எப்படியாக இருந்தாலும் இறுதியில ஒருவருக்கு ஒரு அநியாயம் ஒன்று நடந்திருந்தால் தெரிய வந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறை ஆனபடினால அந்த எக்ஸிகூட்டிவ் பார்ட்னர் சொல்றது அது ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஒரு நாட்டின் தலைவருக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஒரு குற்றமற்றவனும் தண்டிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தற்செயலாக அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் தவறிழைத்திருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு கடைசி ஆயுதமாக அது எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அந்த அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையில இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அதனை பிரயோகிக்கிற முறையில தான் இருக்கிறது பிரச்சனை. இது அப்படியாக ஒன்றாக கொடுக்கப்பட்ட ஒன்றை அரசியல் காரணங்களுக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக ஜனாதிபதி அதனை செய்தால் அது அதிகார துஷ்பிரயோகம். அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்க வேணும், ஆனால் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது துஷ்பிரயோகம். இப்ப எங்களுடைய ஜனாதிபதி 3 ஆரம்பத்தில் ஒருவரை அப்படி மன்னிப்பை கொடுத்தார், சுனில் ரட்நாயக் என்ற ஒருவருக்கு மன்னிப்பு கொடுத்தார். அதற்கு எதிராக அது அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லி நீதிமன்றங்கள்ல பலர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு நிலுவையில இருக்கிறது. பிறகு துமிந்த சில்வாவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தார். அதுவும் அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லி அதை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்குகள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பு கொடுத்த அதே வேளையில பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள குற்றவாளிகளாக காணப்பட்ட 16 பேருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். அது சம்பந்தமாக ஒருவரும் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. அது அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லி எவரும் அதனை நாட்டில் ஒருவர் கூட அதை சவாலுக்கு உட்படுத்த இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய நியாயத்தன்மையை நாட்டில் அனைவருமே, ஒருவர் கூட போயில, நாட்டில் அனைவருமே அது நியாயமானது, அது ஜனாதிபதி செய்திருக்க வேண்டியது என்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த 16 பேருடைய மன்னிப்பு. ஆனால் மற்ற 2 விடயங்களையும் அவர்கள் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். ஆகையினால பொதுவாக ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த அதிகாரம் எப்படியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது. அதனை தவறாக பயன்படுத்தினால் அது துஷ்பிரயோகம். அதுதான் சார், அதாவது நான் கேட்கறது குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில அந்த தண்டனையில இருந்தவரை பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்?
அதான் அதான் சொல்றேன். அதுக்கு தான் விளக்கம் சொல்லி நான் அந்த 16 ஓ பேருக்கும் கூட அந்த 16 பேருக்கும் கூட எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மேன்முறையீடு எல்லாம் நிராகரிக்கப்பட்டு குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள். ஆனால் அவர்களை விடுவிப்பதற்கான ஒரு நியாயம் இருந்தது, விடுவித்திருக்கிறார். இது நியாயமற்றது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனபடினால் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் அதுக்குத்தான தீர்ப்பை கொடுக்கும். ஜனாதிபதி அதிகாரம் இங்கே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். வேற யாராவது 130 பேருக்கு மேல இருக்கிறீங்க, 2 பேர் தான் கேள்வி கேட்டிருக்கிறார். இப்ப தமிழர் பிரதேசங்கள்ல ஏதாச்சும் செயற்பாடு செய்யும் போது கோர்ட்டோட இருக்கண்டு தடை செய்யறாங்க தானே, இது இந்த வகையான சட்டத்தை கொண்டு அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரஜ கேஸ் கொடுத்தா தானே அது சட்டமாக, இப்ப ஒரு கேஸ் அடுத்து போலீஸ் தண்டனை தருவாங்க. அதை எதை வச்சு கொண்டு அவங்க தடை செய்யறாங்க? இல்ல அதுவும் போலீஸ் அதிகாரம் ஒரு துஷ்பிரயோகம். ஆனால் ஒருவர் முறைப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏற்பாடுகளுக்கு கீழே போலீசார் நீதவானுக்கு ஒரு தகவல் கொடுக்கலாம். எங்களுடைய குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையில் 98ஆம் பிரிவில் பொது என்ன சொல்றது, பப்ளிக் நியூசன்ஸ், நியூசன்ஸுக்கு என்ன சொல்றது தெரியல, பொதுமக்களுக்கு இடையூறு இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு போலீசார் நீதவானுக்கு ஒரு தகவலை கொடுக்கலாம், நீதவான் அதுக்குரிய உத்தரவை கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடையூறுகளுடைய உதாரணங்களை பார்த்தால், ஒரு நீரோடைக்கு குறுக்க ஒரு மரம் விழுந்து இருக்கிறது, அல்லது மக்கள் நடந்து செல்லுகிற பேமெண்ட்ல பொருட்களை வைத்து விற்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள், அப்படியான விடயங்கள் தான் அதுல உதாரணங்களாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே போலீசாருக்கு அது சம்பந்தமாக தகவல் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருப்பது, ஒரு முறைப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை அவர்கள் ஏன் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் நான் சொல்கிறேன் என்றால், அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், மக்கள் எதிர்ப்பை காண்பிக்கிற விடயங்கள், அது ஜனநாயகத்திலே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த இடையூறு என்று சொல்லி தடுக்க போலீசார் முயற்சித்தால் அது தவறான ஒரு விடயம். அதற்கு நீதவான்களும் உத்தரவுகளை கொடுக்கக்கூடாது. பல அப்படியான வழக்குகளிலே நாங்கள் அந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறோம். சில வழக்குகளிலே வெற்றி பெற்றிருக்கிறோம், சில வழக்குகளிலே வெற்றி பெறவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். இது சம்பந்தமாக ஒரு தெளிவு ஒன்று வெகு விரைவிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசு நினைத்தா நீதிபதிகளை நினைச்ச மாதிரி இடமாற்றம் செய்ய முடியுமா சார்? என்று சொன்னா அதுக்கு எதிராக நீதிபதிகள் வழக்கு தொடர எதுவும் வாய்ப்புகள் இருக்கா சார்? அரசு நீதிபதிகளை இடமாற்றம் செய்கிற இல்ல, நீதிபதிகளோட இடமாற்றங்கள் சம்பந்தமாக நீதி ஆணைக்குழு ஒன்று இருக்கிறது. பிரதம நீதியரசரும் இன்னும் 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அந்த நீதி ஆணைக்குழுவில் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதை செய்யறது, அரசு செய்யறதில்லை, அரசாங்கம் அதை செய்யறதில்லை. சார், தற்போதைய ஜனாதிபதி தன் சேவை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் இப்ப செய்கிற நடவடிக்கைகளுக்காக அவருக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? ஆம், செய்ய முடியும். அது 19வது திருத்தத்துக்கு முதலும் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலேயே அது இருக்குது. அதாவது ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த 35வது உறுப்புரையிலேயே சொல்லப்பட்டிருக்குது, ஏதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற போது ஜனாதிபதியுடைய காலத்தை கணக்கிட முடியாது என்று. என்றால் சில வழக்குகள் குறித்த காலத்துக்குள்ளே தாக்கல் செய்ய வேணும். அப்ப அவருடைய காலம் முடிந்த பிறகு இப்ப காலாவதி ஆகிட்டு இனி தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த காலம், அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த நாள்ல இருந்து தான் அது கணக்கிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல இருந்தே தெரியுது ஜனாதிபதியிட காலம் முடிந்த பிறகு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும், என்ன வழக்கும் தாக்கல் செய்ய முடியும். அது ஒன்று. ஆனால் 19வது திருத்தத்தில் நாங்கள் கொண்டு வந்த ஒரு திருத்தம் என்னவென்று சொன்னால்,
ஜனாதிபதியாக இருக்கிற காலத்திலேயே அடிப்படை மனித உரிமை வழக்கொன்று தாக்கல் செய்ய முடியும். அது இப்பொழுதும் 20வது திருத்தத்திலேயும் அவர்கள் அதனை மாற்றவில்லை, அது இப்பவும் இருக்குது. ஆனபடியால் தான் அப்படியான ஒரு மாற்றம் 19வது திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2018 அக்டோபர்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை அரசியலமைப்புக்கு முரணான விதியில செய்த போது அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அதில் நாங்கள் வெல்லவும் கூடியதாக இருந்தது. இப்பொழுதும் ஜனாதிபதி கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்கிற போது ஜனாதிபதிக்கு எதிராக அந்த வழக்குகள் தாக்கல் செய்யக்கூடியதாக இருப்பது. அது 19ஆம் திருத்தத்துக்கு முன்னர் இந்த மன்னிப்பு சம்பந்தமாக வரும் வழக்கு தாக்கல் செய்திருக்க முடியாது. ஆனபடினால இப்ப ஆனால் ஒரு வகையான வழக்கு தான் இப்ப தாக்கல் செய்ய முடியும் பதவி காலத்துல, அது அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு. ஆனால் பதவிக்காலம் முடிந்த பிறகு பதவிக்காலத்துல அவர் செய்த உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யலாம். தேங்க்யூ சார். அதே மாதிரி சார், இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்யறதுக்கு சபாநாயகர் அனுமதி பெறணுமா, பெற தேவை இல்லையா? இடைவெளியெல்லாம் இப்ப கைது நடக்குதானே சார், இது சம்பந்தமான கருத்து சொல்லுது. பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முதல் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் இருக்கே தவிர சபாநாயகர் அனுமதி தேவையில்லை. அதுவும் ஒரு சட்டத்திலேயும் எழுதப்பட்டில்லை, அது ஒரு ஆங்கிலேய பாராளுமன்ற ஒரு வழக்கம், ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் இலங்கைக்கு பொருத்தமானது. ஏனென்றால் எங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஏதாவது ஒரு விடயத்தை சம்பந்தமாக எங்களுடைய சட்டம் ஒன்றும் சொல்லாவிட்டால் அன்றைக்கு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இருக்கிறது எந்த பாரம்பரியமோ அதுதான் இலங்கையிட சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற பாரம்பரியம் என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முன்பர் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் அறிவிக்கிறதுனால் நான் கைது செய்ய போறேன் என்று அறிவிப்பது மட்டுமல்ல, ஏன் கைது செய்ய போறோம், அவருக்கு எதிராக இருக்கிற குற்றச்சாட்டு என்ன, அதற்கான சாட்சியங்கள் என்ன என்பதையும் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். அது பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். அது காரணம் என்னவென்றால், மக்களுக்கான சேவை செய்வதில் இருந்து ஒருவரை தடுத்து அவரை தடுப்பிலே வைப்பதாக இருந்தால், கைது செய்து அவரை விளக்கமறியலை வைப்பதாக இருந்தால், அந்த மக்கள் சேவைக்கான அவருடைய கர்மத்தை குழப்புவதாக அது அமைகிறது. அதனை அவர்கள் நியாயப்படுத்த வேண்டும். அதிலிருந்து அவர் விதிவிலக்க இல்லை. குற்றவியல் சட்டங்கள் அவருக்கும் எதிராக சமமாக பாயும். ஆனால் அது என்ன, ஏன் என்று சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தான் திரு ரணில் விக்ரமசிங்க இந்த தடவை பாராளுமன்றத்துக்கு வந்த உடனேயே அவர் முதலாவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சம்பந்தமாக கேள்வி எழுப்பின போது இந்த முன்னுதாரணங்கள் எல்லாவற்றையும் அவர் காண்பித்தார். பிரித்தானியா பாராளுமன்றத்திலே எப்ப இந்த மாற்றங்கள் வந்தது, இப்பொழுது அங்கே இருக்கிற பாரம்பரியம் என்ன, அது இங்கேயும் நடைமுறையிலே இருக்கிறது எங்களுடைய சட்டத்தின் பிரகாரம். ஆகையினாலே அவரை கைது செய்கிறோம் என்று அறிவித்தல் மட்டும் போதாது, என்ன குற்றத்துக்காக எந்த சாட்சியத்தை வைத்து அவரை கைது செய்திருக்கிறோம் என்றதும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த தகவல் இன்னமும் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்படவில்லை. முன்மொழி கொள்கை ஸ்டெஃபனி. சார், தீவு நாடளாவிய சேவைக்கான பரீட்சைகள் நடைபெறுது. அதுல தமிழ் மொழி மூலமான சில பரீட்சைகள்ல டிரான்ஸ்லேஷன் பிழைகள் காணப்படுது. இதனால நாங்க புள்ளிகள் இழக்க வேண்டிய இதுகளை நாங்க இப்ப ஆதாரபூர்வமாகவும் அறிய முடியுது. இது தொடர்பா என்ன நடவடிக்கை சார் செய்ய இயலும்? தாக்கல் செய்யலாம். யாரூடாக எங்க செய்யற சார்? இது எங்கட மொழிக்கு மூலமான எல்லாருக்குமே உள்ள ஒரு பெரிய பாதிப்பா தானே இருக்கு. ஒரு புள்ளிய இழக்கிறது கூட நாங்க எங்கட பெரிய ஒரு இடத்தை நாங்க இழந்து வாரோம் தொடர்ந்து. இப்ப நாங்க
அடிப்படை மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம். இதுக்கு முன்னரும் இப்படியான வழக்குகள் இருந்திருக்குது. இந்த மொழிபெயர்ப்புல கேள்வித்தாள்கள்ல இருக்கிற மொழிபெயர்ப்புல இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இலகுவான விடயம் அல்ல, அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிப்பதற்கு ஆதாரம் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யலாம். அது எவ்வளவு காலத்துக்குள்ள செய்யணும், இல்ல எப்ப கண்டுபிடிக்கும் அப்ப செய்யலாமா? 1 மாத காலத்துக்குள்ள செய்யணும். 1 மாத காலத்துக்குள்ள. என்ன சார்? ஓகே சார். சார் சார் இப்ப 20ஆம் திருத்த சட்ட சார் ஸ்டெஃப்னி என்றால் கேளுங்க. 20ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரமாக 3/2 பெரும்பான்மையுடன் சட்டமாக்கப்படாவிட்டால் அச்சட்டம் ஜனாதிபதியால் அது மக்களுக்கான சர்வஜன வாக்குரிமைக்கு விடப்படும். அப்படி அவர் விரும்பவில்லை என்றால் ஜனாதிபதியின் கருத்தா இறுதியானது அல்லது அச்சட்டம் மூலம் கைவிடப்படுமா? இல்ல, இதுல இன்னொரு விஷயம், அரசியலமைப்பு திருத்தத்தை அப்படி ஜனாதிபதி மக்கள் வாக்கெடுப்புக்காக விட முடியும்னு நினைக்கிற அப்படியான ஏற்பாடு இல்லை. ஒரு சாதாரண சட்டத்தை பாராளுமன்றம் நிராகரித்தால்தான் அதை மக்கள் வாக்கெடுப்புக்காக விடலாம். மற்றது மக்கள் வாக்கெடுப்புல அது தோற்றால் அது தோற்றதாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜனாதிபதியோட கருத்து அங்க மேலோங்க முடியாது. சரி சார். அதாவது குற்ற விஷயங்கள் இடையில முடக்கப்படுவது என்று. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு இலங்கையில நடைபெற்ற வசம் தாஜுதீன் கொலை பற்றின விஷயத்தை நான் கேட்கிறேன். அவருடைய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அது இடையில நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதற்கான எந்தவித தீர்வும் இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில அது முடக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதே போல இந்த ரிசார்ட் பதியுதீன்ங்கிறவர் 3 மாத காலத்துக்கு மேலும் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியாது. நாங்களும் அந்த காரணத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம். மற்றது வசீம் தாஜுதீன் வழக்கு நிலைநிறுத்தப்பட்டதற்கான காரணத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அது குற்றவியல் சிஐடி விசாரணைகள் அந்த சாட்சியங்களை அளித்தார் என்று சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அனுரசேன நாயக்க என்ற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிராக வசீம் தாஜுதீன் வழக்கில் இருக்கிற தடயங்களை, சாட்சி தடயங்களை அளித்தார் என்று அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் மரணித்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டார். அந்த வழக்கு இல்லாமல் போயிட்டு. நான் அதை சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால் அந்த அது சம்பந்தமான வழக்கு தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு அதுல இருந்து தெரிய வருது. நன்றி சார். வணக்கம் சார். இப்போ இலங்கையை பார்த்தா சார், அநேகமான வல்லரசு நாடுகள் இந்த பிடியில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு சார். இப்ப அது சம்பந்தமான வெளிநாட்டுகளோட தொடர்புகள் சம்பந்தமான சட்டங்கள் ஒன்றும் இல்லையா சார்? அதுக்கு அதெல்லாம் சட்டங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அது பூகோள அரசியல் பாங்குல இருக்கிற விஷயங்கள். சட்டத்தால எதுவும் செய்ய முடியாது. சார், இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவை தான் தமிழாக்கள் நம்பியிருக்கோம். அந்த ஆணைக்குழுவால் எடுக்கப்படுற முடிவுகள் இலங்கை அரசியல் இறமையில அது தாக்கம் செலுத்துமா அல்லது அதுக்கு ஏதாவது பொறிமுறைகள் இருக்காது? தாக்கம் செலுத்தாது. பாதுகாப்பு சபையிட தீர்மானங்கள் மட்டும்தான் நேரடியாக ஒரு நாட்டில் அமல்படுத்தப்பட முடியுமே தவிர மனித உரிமை பேரவையுடைய தீர்மானங்கள் அந்த நாட்டை கட்டுப்படுத்தாது. அங்கு செயற்படுற தீர்மானங்கள் கட்டுப்படுத்தாது. ஆனபடினால்தான் நாங்கள் ஆட்சி மாற்றம் ஒன்று 2015 ஏற்பட்ட பிறகு அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கின போது அந்த இலங்கையும் அந்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை கொடுக்க வைத்தாங்க. இணை அனுசரணை கொடுக்கிற போது இலங்கையும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட விடயங்களை செய்வதற்கு அவர்கள் உந்துதல்கள் கொடுப்பார்கள், ஆனால் அது கட்டுப்படுத்தாது. ஆகவே இந்த மனித உரிமை பேரவை என்ற விடயம் பின்னாட்கள்ல வந்த ஒன்று. இப்ப அதுல தாக்கத்தையும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அது ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இல்லை. அதுல செய்யப்படுற தீர்மானங்கள் இலங்கையை கட்டுப்படுத்தாது. அப்படியான ஒரு பேரவை உருவானதே 2006ஆம் ஆண்டு தான் உருவானது. அதுக்கு முதல் அப்படியான ஒரு பேரவையே இருக்க இல்லை. அப்படியான ஒரு பொறிமுறையே இருக்க இல்லை.
அதுக்கு முதல் இந்த பிரச்சனை வந்திருந்தால் ஒன்றுமே தென்னாப்பிரிக்கா 90ஆம் ஆண்டுகளில் அந்த பிரச்சனைகள் வந்தபோது மனித உரிமை இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு ஒன்று கூட இருக்கல, அதுக்கு பிறகு தான் அதொன்று உருவானது. பிறகு ஒரு கவுன்சிலாக பேரவையாக மாற்றப்படுத்தது. இப்ப ஆனால் இது தொடர்ச்சியாக விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு சர்வதேச சட்ட பொறிமுறை. அதனுடைய அது இப்ப இருக்கிறதால எங்களுக்கு அது அதன் மூலமாக சில விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதிலேயே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்க முடியாது. அதுல நிறைய அது இப்பதான் ஆரம்பித்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை அதன் மூலமாக சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒரு மென்முறையீட்டு நீதிமன்றம் அது சொல்றதெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் என்று நம்பி இருக்கக்கூடாது. ஆனபடியாத்தான் அந்த நாட்டினுடைய இணக்கத்தோடு தான் அதனை செய்ய முடியும். அந்த இணக்கத்தை பெறுவதற்கு அவர்கள் வெவ்வேறு வழிமுறைகளை கையாளுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் நேரடியாக அதனுடைய தீர்மானங்கள் இங்கு தாக்கம் பெறாது. வேற கேள்விகள் இல்லை என்றால் பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்ட ஆக்களை வெளியில கொண்டு வரது என்ன பொறிமுறைகள் இருக்குது இலங்கையில? இலங்கையில வேற பொறிமுறைகள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு எதிரான வழக்குல அவர்களால் நிரபராதிகள் என்று நிரூபிக்க வேண்டும். அது ஒன்றுதான் இருக்கு இப்போதைய பொறிமுறை. வேறு பொறிமுறை என்று வேற எதுவும் இல்லை. ஆகவே நீங்க சொல்ல வாரது என்னன்னா பயங்கரவாத தடை சட்டத்திலே யாருமே கைது செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி, அப்படியா சார்? பயங்கரவாத தடை சட்டம் என்ற சட்டம் நீக்கப்பட வேணும். அது ஒரு மிக மோசமான ஒரு சட்டம். அது சர்வதேச விழுமியங்களை மீறுன்ற ஒரு சட்டம். ஆனால் அது எல்லாருமே உலக நாடுகளே எல்லாருமே ஏற்றுக்கொண்டது. இலங்கை அரசாங்கம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டுதான் 2017ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அந்த சட்டத்தை நீக்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தவர்கள். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிற காரணத்தினால்தான் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் GSP+ என்ற வரிச்சலுகையை நாங்கள் நீக்க போறோம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த சட்டம் தவறான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழே சாதாரண சட்டத்துல இல்லாத பல விஷயங்கள் அதுல இருக்குது. ஆகவே அந்த சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதற்கான அழுத்தங்களைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் அதனை ஓரளவுக்கு அதனை நாங்கள் பெற்றிருந்தோம். இன்னொரு மாற்று சட்டம் ஒன்று வரையப்பட்டு பாராளுமன்றத்துக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் சில சிவில் சமூக பிரதிநிதிகள் அந்த மாற்று சட்டம் தவறானது, அதிலே சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்த காரணத்தினால அதில் சில குறைபாடுகள் இருந்தது உண்மை. ஆனால் அதையும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. அதில் 2 மாதத்துக்கு மேலே தடுப்புல வச்சிருக்க முடியாது. அது நீதிபதி நினைத்தால் தான் தடுப்பு காவலில் வைக்கலாம். அப்படியான பலவிதமான மற்றது குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் அதில் செல்லுபடியற்றது. அப்படி இந்த சட்டத்தில் இருக்கிற பல அடிப்படையான விஷயங்கள் அதில் மாற்றப்பட்டது. சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால் அந்த குறைபாடுகள் இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு பெர்ஃபெக்டா ஒரு சட்டம் வேணுமென்று அவர்கள் தலைகளாக நின்றதுனால இன்றைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சட்டம் இல்லாமல் பயங்கரவாத சட்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறோம். சார், அந்த அரசியலமைப்புல காணப்படுற எல்லா விடயங்களையும் 3/2 பெரும்பான்மையோட திருத்தலாம் என்று சொன்னா எல்லா விடயங்களையும் தமிழ் மக்களுக்கு ஒரு வாக்கெடுப்புக்கு விடப்படும். இப்ப சில விடயம் உதாரணமா தமிழ் இந்த சிறுபான்மையினர் பிரச்சனை ஒன்று திருத்தப்பட்டு 3/2 பெரும்பான்மையோட மீண்டும் வரும் காலங்களில் வார இன்னொரு அரசாங்கத்தால அதே வழங்கப்பட்ட சலுகைகள் திருப்பி மீளப்பெறப்படலாம் தானே சார்? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பொறிமுறை இருக்கா? இல்ல அது கூட மக்கள் திருப்புக்கு விடப்படுற நேரம் சில வெல்றதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க அது மாற்றி அதாவது பெரும்பான்மையினம் ஆனபடியால் தான் நாங்கள் இந்த தடவை சென்ற தடவை அரசியலமைப்பு பேரவையில நாங்கள் இந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த போது தொடர்ச்சியாக நாங்கள் சொன்ன ஒரு விஷயம், இது சர்வஜன வாக்கெடுப்புக்கு நிச்சயமாக விடப்பட வேணும் என்று நாங்களே கேட்டுனாங்க. என்றால் நாட்டில் இருக்கிற சகல மக்களும் ஏற்றுக்கொள்ற ஒன்றாக இது இருக்க வேணும், இல்லை என்றால் அது நிலைத்து நிற்காது என்று நாங்களே கேட்டுனாங்க. ஆனபடியால் அது அப்படியான ஒரு நிலைப்பாடு வர வேணும். இல்லை என்று சொன்னால் நீங்க சொன்னதை போல இன்னொரு அரசாங்கம் அதை பிறகு மாற்றலாம். ஆனபடியால் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ற அது மட்டுமில்லை, ஒரு இன நல்லிணக்கம் என்ற விடயமும் ஏற்பட வேணும். வெறுமனே சட்டத்தினால
மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் அது நிலைத்து நிற்க வேண்டும் நாங்கள் நினைக்க இயலாது. சட்டத்தில் இருக்கிற பாகுபாடுகளை களைகிற அதே வேளையில் இன நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துறதான ஒரு விஷயம் கட்டாயம் இருக்க வேண்டும். சரியா, முடிக்கலாமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சட்ட உதவி ஆணைக்குழு சம்பந்தமா மக்களுக்கு எப்படி பணியாற்றுவது சம்பந்தமா கொஞ்சம் கருத்து பகிர்வுன்னு சொல்லணும் சார். இலங்கையில சட்ட உதவி ஆணைக்குழு ஒன்று இருக்கிறது. ஆனால் அதனுடைய செயற்பாடு திருப்திகரமாக இல்லை. அதுக்கு காரணம் அதற்கு நிதி அரசாங்கம் வழங்குவது போதாது. மற்ற நாடுகளில் இருக்கிறது போல நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு வசதி இல்லை என்று காண்பித்தால் சட்ட உதவி அரசாங்கமே செய்து கொடுக்கும். அது போதுமானதாக இருக்கும். ஆனால் இலங்கையில் ஒரு சில குளித்த வழக்குகள் சம்பந்தமாகத்தான் அந்த சட்ட உதவி ஆணைக்குழு செயற்படும். அது கூட பலருக்கு அதனை பெற அந்த உதவியை பெற முடியாமல் இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிற கொடுப்பனவு சட்டத்தரணிகளுக்கு போதாது. அதனால வாதாடக்கூடிய நல்ல சட்டத்தரணிகள் அந்த வழக்குகளை செய்வதில்லை. அப்படியான பல பிரச்சனைகள் சட்ட உதவி ஆணைக்குழுடைய செயற்பாடுகள் இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கிற கேள்வி. இது சம்பந்தமாக நாங்கள் பல திருத்தங்கள் சட்ட முறைமையில செய்ய வேண்டிய பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. சார் இது சம்பந்தமா பாராளுமன்றத்துல சட்ட ரீதியாக எதுவும் செய்ய முடியாதா சார்? யோசிக்க வேணும். நீங்க இந்த கேள்வி எழுப்பினது நல்லது. அதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்க வேணும். நன்றி சார். நன்றி. முடிக்கலாமா? சார் முடிக்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களுடைய நிகழ்நிலையாக சூம் தொழில்நுட்பத்துடன் கலந்து கொண்ட அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் மிகவும் பிரயோசனமானவர்களுடைய எங்களுக்கு பகரக்கூடியதாக இருந்தது. அதே போன்று எங்களுடைய பேஸ்புக் பக்கத்தின் உண்டாக இணைந்திருந்த எங்களுடைய இளைஞர் திருநாட்டு இளைஞர் யுவதிகள் பல்வேறுபட்ட சட்ட ரீதியான விடயங்களை தெரிந்து கொண்டிருப்பாக நம்புகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய நிகழ்நிலை செயலமர்வு தொடரின் இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த செயலமர்வை வெற்றிகரமாக நிறைவு செய்து தந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர் திருநாட்டின் இளைஞர் யுவதிகள் சார்பாகவும் நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். காரணம் உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஐயா அவனுடைய பிரபல்யம், அவருடைய இலங்கை நாட்டுடைய அவருடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். அவருடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் கேட்டவுடன் நிச்சயமாக செய்வோம். எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தெளிவுகளை வழங்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவுடன் நாங்கள் நிகழ்வை நிறைவு கொண்டிருக்கின்றோம். மேலும் எதிர்வரும் காலங்களிலும் எங்களுடைய இளைஞர்களை வளப்படுத்துறதுக்கு தன்னுடைய நேரத்தை எங்களுக்காக வழங்க வேண்டும் என ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். அதோடு இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு தங்களுடைய பூரண ஆதரவை வழங்கியிருந்த எங்களுடைய இளைஞர் திருநாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார். Thank you.